வணக்கம். இந்த ஜி தமிழ் நிகழ்ச்சியை நான் பார்ப்பது உண்டு. சிறு குழந்தைகளை வைத்து பாடல் பிரபலமான நிகழ்ச்சி, நல்ல ஒரு செய்தி. ஆனால் அதற்கு ஒரு கட்டணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் டான்ஸ் நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பாக போகிறது இன்றும் நாளையும். அதிலே ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு பெண்கள் 90 முதல் 100 வரை கற்பழிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு வதந்தியான, உண்மைக்கு புறம்பான செய்தியை ஒளிபரப்ப இருக்கிறார்கள். அதை தடை செய்யப்பட வேண்டும். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றோம், போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை காக்க வேண்டிய சூழ்நிலையிலே பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதுவும் ஒரு நாளைக்கு 100 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த விகிதத்தை அந்த ஜி தமிழுக்கு யார் சொன்னது? எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள் என்ற விவரங்களை மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ உங்களால் சமர்ப்பிக்க முடியுமா? வதந்திகளையும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை பரப்ப வேண்டாம். நீங்கள் நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த குறுக்கு தவறான ஒரு செய்தி? இதை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். பேசும்பொழுது நிகழ்ச்சி ஒத்திகை இருக்கிறது. அந்த ஒத்திகையிலே என்னென்ன பேச வேண்டும்? அரசுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ, ஆதரவாக பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதிராக மக்களை தூண்டும் வகையிலே இதில் மத கலவரம் உண்டு. சரி, அப்படி நீங்கள் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை எத்தனை கிறிஸ்துவ பெண்கள், எத்தனை இந்து பெண்கள், எத்தனை முஸ்லீம் பெண்கள் ஒரு நாளைக்கு கற்பழிக்கப்படுகிறார்கள் என்ற விவரம் உங்களால் சொல்ல முடியுமா? தவறான ஒரு பேச்சு. எனவே தயவு கூர்ந்து இந்த ஜி தமிழ் நிகழ்ச்சி இதோடு இப்படிப்பட்ட செய்திகளை ஒளிபரப்பாமல் இருப்பது நல்லது என்பதை தெளிவுபடுத்தவே இதை பதிவிடுகிறேன். நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்கள் அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு கூர்ந்து அரசுக்கு எதிராக மக்களை தூண்டும் வகையிலே இப்படிப்பட்ட செய்திகளை ஊடகங்கள் பரப்பக்கூடாது, தொலைக்காட்சிகள் பரப்பக்கூடாது என்பதை நான் வன்மையாக கண்டித்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை பார்த்த பிறகு அந்த வார்த்தையை தயவு கூர்ந்து உலக அளவிலே பரவக்கூடிய அந்த வார்த்தை தடை செய்யப்பட வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.